ஹை ஃப்ரெண்ட்ஸ்! பாண்டியன் ஸ்டோர் அடுத்துட்டு நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க. சரவணன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து வரும்போது தங்கமயிலோடைய தங்கச்சி பார்க்குறாங்க. காலேஜ்லேருந்து வரும்போது சரவணன் போகிறாங்க. மாமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? அப்படின்றாங்க. நல்லா இருக்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சுடர்ன்றாங்க. சொல்லுங்க மாமான்றாங்க. இங்கே கொஞ்சம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறாங்க. உனக்கு வீட்டில் நடந்த விஷயம்லாம் தெரியுமான்றாங்க. என்ன விஷயம் மாமான்றாங்க. இந்த மாதிரி குமாருக்கு வந்து பொண்ணு கிட்ட வந்த விஷயம். அதை சொன்னாங்க மாமான்றாங்க. இங்கே பாரு, உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்ற உன் அக்கா எப்படியோ என் வாழ்க்கைய அழிச்சா என்ன இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஆனா நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்றேன். அந்த குமார மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத. உன்னுடைய அம்மா, அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு வசதியா இருக்கான்னு சொல்லி குடுத்துருவாங்க. நாளை பின்னுக்கு கஷ்டப்படுறது நீ மட்டும் தான் சரியா? நல்லா யோசிச்சு முடிவெடு. அவங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே நீ கேட்காதன்றாங்க. மாமா என்ன சொல்றீங்க? ஆமா. இங்க பாரு, அந்த குமார் நல்லவன் நீ நினைக்கிறியா? அரிசிய வந்து கடத்தி கூட்டிட்டு போனவன் அவன். அவன் அவ்வளவு மோசமானவன். அப்படி இருக்கும்போது உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு டக்குன்னு ஓகே சொல்றான்னா என்ன காரணம்? அவனுக்கு எந்த ஆளுங்களும் பொண்ணு குடுக்க விரும்பல. ஆனா பொண்ணு குடுக்க விரும்புற ஒரே ஒரு ஆளு உன் அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். இந்த அளவுக்கு மோசமான ஒருத்தனுக்கு கட்டி வச்சிடணும்னு பாக்குறாங்க. எல்லாம் வசதி வாய்ப்பை பார்த்து வேண்டாம். நீ தான் நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும் சுட. எந்த காரணத்தை கொண்டும் நீ தப்பான முடிவு எடுக்காத. நான் சொல்றத நல்லா யோசிச்சு முடிவெடுன்றாங்க. சரிங்க மாமான்றாங்க. அவனை மட்டும் கல்யாணம் பண்ணவே பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல வந்து சுடர் பயங்கரமா யோசிக்கிறாங்க. அதாவது மாமா சொன்ன மாதிரி அந்த குமார் மோசமானவன் நம்மளுக்கே பல டைம் வந்து மயிலாக்கா சொல்லியிருக்கா. அப்படி இருக்கும்போது அம்மா அப்பா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு சுடர் ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க. அடுத்து சுடர் என்ன செய்ய போறாங்க, தான் வாழ்க்கையை எப்படி காப்பாத்த போறாங்க சுடர்ன்றத அடுத்த வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.